வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொது போக்குவரத்து திட்டங்கள் காரணமாக வீட்டு வாடகை மற்றும் சொத்து விலைகள் உயர்வு. எண்ணெய் விலை உயர்வு இருந்த போதிலும் சுவிஸ் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சி. சுவிட்சர்லாந்தில் வேலையில்லா விகிதம் மீண்டும் உயர்வு. கொரோனா காலத்திற்கு பிந்தைய அதிகபட்ச நிலை. 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து பிரேரணைக்கு எதிராக மக்கள் தொகை நிபுணர் கருத்து. விண்டர் டூரில் பார்சல் திருடன் கைது. 50,000 பிராங்குகள் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு. சுவிட்சர்லாந்தில் உக்ரைன் அகதிகளுக்கு நீண்ட கால குடியிருப்பு அனுமதி. பாசலில் கழிப்பறை வளாகத்தில் கத்தி முனையில் கொள்ளை. ஒருவர் கைது, மற்றொருவர் தப்பிப்பு. மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்ல. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சீனா சுவிட்சர்லாந்தின் பல முக்கிய நகரங்களை அதிக அபாயமுள்ள சுற்றுலா இடங்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. குறிப்பாக ஜெனீவா, சூரிச் மற்றும் லவுசான் நகரங்கள் குறித்து சீன அதிகாரிகள் புதிய பயண எச்சரிக்கை வெளியிட்டனர். புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் சுவிட்சர்லாந்து ஷெங்கன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாலும் சமீப ஆண்டுகளில் அலைந்து திரியும் குற்றக்குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக தொடருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் வாகன தரிப்பிடங்கள் போன்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகள் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் பெறுமதியான பொருட்களை கண்காணிப்பின்றி விடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். மேலும் வாகனங்களுக்கு அருகில் வந்து உதவி செய்வதாக நடிக்கும் அந்நிய நபர்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் திருடர்கள் கவனச்சிதறலை பயன்படுத்தி குற்ற செயல்களில் ஈடுபடலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து பொதுவாக உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் சமீப காலங்களில் பெரிய நகரங்கள் மற்றும் சுற்றுலா மையங்களில் சிறிய அளவிலான திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பல்வேறு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய எச்சரிக்கையானது குறிப்பாக சீன சுற்றுலா பயணிகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான யுக்ரைன் அகதிகள் விரைவில் நீண்டகால குடியிருப்பு உரிமையை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. ஆனால் இந்த மாற்றம் கண்டோன்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களின் செலவுகளை பெரிதும் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. தற்போதைய திட்டங்களின்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து சுமார் 46,000 யுக்ரைன் அகதிகள் பி பெர்மிட் எனப்படும் நீண்டகால குடியிருப்பு அனுமதிக்கு தகுதி பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த பி பெர்மிட் வழங்கப்பட்டால் அவர்கள் அதிக அளவிலான சமூக நல உதவிகள் மற்றும் அரச ஆதரவுகளை பெற முடியும். இதுவே தற்போது பல கண்டோன்களில் பொருளாதார விவாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக வார்ட் கண்டோன் அதிகாரிகள் இந்த மாத்திரம் அந்த கண்டோனின் செலவுகளை சுமார் 100 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை உயர்த்தலாம் என எச்சரித்துள்ளனர். பி பெர்மிட் வைத்திருப்பவர்கள் சுவிஸ் குடிமக்கள் பெறும் சமூக நல உதவிகளுக்கு ஒத்த அளவிலான ஆதரவுகளை பெற தகுதி பெறுவதால் கண்டோன்களின் நிதி சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுவிஸ் பெடரல் கவுன்சில் தற்போது ஒரு முக்கிய கேள்வியை ஆய்வு செய்கிறது. அதாவது யுக்ரைன் அகதிகளுக்கு வழங்கப்படும் சமூக நல உதவிகள் சுவிஸ் குடிமக்கள் பெறும் உதவிகளோடு தொடர்ந்து ஒரே அளவில் இருக்க வேண்டுமா என்பதே அந்த விவாதம். ரஷ்ய யுக்ரைன் போரின் தொடக்கத்திலிருந்து சுவிட்சர்லாந்து ஆயிரக்கணக்கான யுக்ரைன் அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட எஸ் புரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் தற்காலிக பாதுகாப்பு அமைப்பு தற்போது நீண்டகால குடியிருப்பு நிலைக்கு மாறும் வாய்ப்பில் இருப்பது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. பாசல் நகரில் உள்ள பொது கழிப்பறை வளாகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு சந்தேக நபரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் ஞாயிறன்று மாலை சுமார் 6:05 அளவில் பெர்ஸ்ஃபெல்ட் ஸ்ட்ராஸ் பகுதியில் இடம்பெற்றதாக கண்டோன்ஸ் போலீசாய் பாசல் ஸ்டட் தெரிவித்தது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 2 நபர்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்ட நபரை மிரட்டி அவரது பணப்பையை பறித்துள்ளனர். இதில் ஒருவரிடம் கத்தி இருந்ததாகவும் அதை காட்டி பணப்பையை ஒப்படைக்குமாறு அச்சுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தனது பணப்பையை ஒப்படைத்த பின்னர் இருவரும் டிராம் நிறுத்தம் நோக்கி தப்பிச் சென்று அங்கிருந்து ஐஷன் ஸ்பிளட்ஸ் நோக்கி சென்று டிராம் இலக்கு 3 ஏறியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் அவர்களை தொடர்ந்து சென்றுள்ளார். இதற்கிடையில் BVB எனப்படும் பாஸ்ல வர்க்கர்ஸ் பெட்ரிபி ஊழியர்கள் சந்தேக நபர்களில் ஒருவரை போலீசார் வரும் வரை கட்டுப்பாட்டில் வைத்தனர். பின்னர் பாசல் ஸ்டர் கண்டோனில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து 24 வயதுடைய சுவிஸ் நபரை கைது செய்தனர். மற்றொரு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். தப்பியோடிய நபர் சுமார் 23 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர் என்றும் சுமார் 170 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மத்திய ஐரோப்பிய தோற்றமுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அவர் வெள்ளை நிற ஹூடி மற்றும் வெள்ளை ஜீன்ஸ் அணிந்திருந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் பாசல் அரசு தரப்பு குற்றப்புலனாய்வு பிரிவை அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ள அதிகாரிகள் கேட்டுள்ளனர்.
சுவிஸ் ஆர்ம்ட் போர்சஸ் நவீன போர் சூழ்நிலைகள் வேகமாக மாறி வருகின்றன என கூறி தனது ட்ரோன் திறன்களை பெரிதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக எதிர்காலத்தில் புதிய ராணுவ பயிற்சியாளர்களுக்கு கண்காணிப்பு ட்ரோன்களை இயக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யுக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டு வரும் வெடிகுண்டு ஏந்திய காமிகாசோ ட்ரோன்கள் தொடர்பாகவும் சுவிஸ் ராணுவம் தற்போது சோதனைகள் மேற்கொண்டுள்ளது. இந்த புதிய திட்டங்களுக்காக ட்ரோன் மற்றும் எதிர் ட்ரோன் பாதுகாப்பு அமைப்புகளை விரிவுபடுத்த 70 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஒதுக்குமாறு சுவிஸ் நாடாளுமன்றத்திடம் கோரப்பட்டுள்ளது. மேலும் சுவிட்சர்லாந்தின் முதல் செயற்பாட்டு ஆன்டி ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு அடுத்த மாதம் பிரான்சின் எவியன் நகரில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் போது பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. உலகளவில் ட்ரோன் தொழில்நுட்பம் வேகமாக வளரும் நிலையில் போர் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் அவற்றின் பயன்பாடு அதிகரிக்கிறது. குறிப்பாக யுக்ரைன் போரில் சிறிய ட்ரோன்கள் கூட தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளன. இதனால் சுவிட்சர்லாந்தும் தனது பாதுகாப்பு கொள்கைகளில் தொழில்நுட்ப அடிப்படையிலான புதிய அணுகுமுறைகளை அதிகரித்து வருகிறது. உயர்ந்த எண்ணெய் விலைகள் மற்றும் தொடர்ச்சியான உலக வர்த்தக பதற்றங்களுக்கு இடையிலும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எதிர்பார்த்ததை விட வலுவாக வளர்ந்துள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய செயலகமான செக்கோ வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.5% உயர்ந்தது. இந்த வளர்ச்சி பொருளாதார நிபுணர்கள் முன்கூட்டியே கணித்த அளவை விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் விளக்கப்படி தொழில்துறை மற்றும் சேவைத்துறை ஆகிய இரண்டும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கியுள்ளன. குறிப்பாக சர்வதேச சுங்க வரி அழுத்தங்கள் ஓரளவு குறைந்திருப்பதும் பொருளாதார மீழ்ச்சிக்கு உதவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்துறைகள் கடந்த சில ஆண்டுகளாக உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் அதிகரித்த உற்பத்தி செலவுகள் காரணமாக அழுத்தங்களை எதிர்கொண்டிருந்தன. இருப்பினும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சில துறைகளில் நிலைமை மேம்பட்டுள்ளதாக செக்கோ தெரிவித்தது. இதேவேளை பொருளாதார நிபுணர்கள் இன்னும் எச்சரிக்கையாகவே உள்ளனர். குறிப்பாக உலக சந்தைகளில் எண்ணெய் மற்றும் ஆற்றல் விலைகள் தொடர்ந்து உயரும் நிலையில் இருப்பதால் இந்த வளர்ச்சி வேகம் நீண்ட காலம் தொடருமா என்பது குறித்து சந்தேகங்கள் நிலவுகின்றன. மேலும் சர்வதேச அரசியல் பதற்றங்கள் மற்றும் உலக வர்த்தகத்தில் ஏற்படும் மாற்றங்களும் எதிர்கால மாதங்களில் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலையை பாதிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. ஸ்விஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். ஸ்விஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தின் வெண்டத்தோர் நகரைச் சேர்ந்த 30 வயதான நபர் ஒருவர் வீடுகளின் முன் கொரியர் சேவைகள் விட்டுச் சென்ற பார்சல்களை தொடர்ந்து திருடிய வழக்கில் 56 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். இந்த நபர் ஆரம்பத்தில் வீடுகளின் வாசல்களில் வைக்கப்பட்டிருந்த பார்சல்களை திருடி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பார்சல்களில் குழந்தைகள் ஆடைகள் முதல் வீட்டு வாசனை பொருட்கள் வரை பல பொருட்கள் இருந்துள்ளன. ஆனால் பின் அதனால் கிடைத்த வருமானம் போதுமானதாக இல்லை என நினைத்த அவர் விலை உயர்ந்த ரோபோ வக்யூம் கிளீனர்கள் மற்றும் தானியங்கி தரை சுத்திகரிப்பு கருவிகள் போன்ற பொருட்களையும் குறிவைக்க ஆரம்பித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. சில சாதனங்களின் மதிப்பு 1000 சுவிஸ் பிராங்குகளை தாண்டியதாக கூறப்படுகிறது. டாகஸ் என்சைக்கு வெளியிட்ட தகவலின்படி பார்சல் திருட்டுகள் மற்றும் பிற பொருட்கள் உட்பட மொத்தமாக சுமார் 50,000 சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான பொருட்களை அவர் திருடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மொத்தம் 18 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவருக்கு நிபந்தனையற்ற 56 மாதங்கள் சிறை தண்டனை விதியானது. இந்த நபருக்கு ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக 7 முந்தைய தண்டனைகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அவர் ஒரு ஹோட்டலில் இருந்து படுக்கை பொருட்களை திருடிய சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்தது. 2025 செப்டம்பர் மாதத்தில் வெண்டத்தோர் மாவட்ட நீதிமன்றில் ஆஜராக வேண்டியிருந்த போதும் அவர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. பின்னர் ஒரு மாதத்தின் பின் ஹோட்டல் பிளாசாவில் இருந்து அணுகல் அட்டை மற்றும் படுக்கை பொருட்களை திருடிய சம்பவத்தின் பின் கைதானார். கொக்கையின் பழக்கம் மூலம் சுமார் 10,000 பிராங்குகள் மதிப்புள்ள சைக்கிளை வரும் 350 பிராங்குகளுக்கு விற்றதாகவும் விசாரணையில் அம்பலமானது. மேலும் கட்டுமான தளங்களில் இருந்து வேலை கருவிகள் உட்பட கிடைத்த அனைத்தையும் திருடியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் நீதிமன்றில் குற்றவாளி தனது செயல்களுக்கு
வருத்தம் தெரிவித்துள்ளார். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என அவர் கூறியதோடு தனது 2 குழந்தைகளுக்காக வாழ்க்கையை மாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் தற்போது அவருக்கு 2,50,000 சுவிஸ் பிராங்குகள் கடன் இருப்பதாக தெரிவித்துள்ளதால் அந்த இழப்பீடு எவ்வாறு செலுத்தப்படும் என்பது தெளிவாக இல்லை. சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்துள்ள நோ டு 10 மில்லியன் பிரேரணை தொடர்பான விவாதம் தொடர்ந்து சூடுபிடித்துள்ள நிலையில் மக்கள் தொகை நிபுணர் ஒருவர் அந்த இலக்கு ஒருபோதும் எட்டப்படாமல் போகலாம் என கருத்து வெளியிட்டார். சுவிஸ் மக்கள் தொகை ஆய்வாளரான ஹென்ரிக் புட்லாய்க்கு கருத்துப்படி சுவிட்சர்லாந்தில் மக்கள் முதிர்வு வேகமாக அதிகரித்து வருவதும் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதும் எதிர்கால மக்கள் தொகை வளர்ச்சியை இயல்பாகவே மந்தமாக்கக்கூடும். சுவிஸ் ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய பேட்டியில் தற்போது நிகர குடியேற்றம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் அதே போல தொடரும் என்று அர்த்தம் இல்லை என்றார். மேலும் குடியேற்ற நிலைமை பொருளாதார சூழ்நிலைகளிலும் உலக அரசியல் மாற்றங்களின் மீதும் பெரிதும் சார்ந்துள்ளது என்றுள்ளார். குறைந்த வளர்ச்சி நிலைமையே அதிக யதார்த்தமானதாக நான் பார்க்கிறேன். சுவிட்சர்லாந்து ஒருபோதும் 10 மில்லியன் மக்கள் தொகை எட்டாது என்று நான் நினைக்கிறேன் என ஹென்ரிக் புட்லாய்க்கு தெரிவித்துள்ளார். SVP முன்வைத்துள்ள இந்த பிரேரணை நாட்டில் குடியேற்றத்தை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தாவிட்டால் வீடுகள், போக்குவரத்து மற்றும் பொது சேவைகளில் அழுத்தம் அதிகரிக்கும் என்பதையும் வலியுறுத்துகிறது. ஆனால் எதிர்ப்பவர்கள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மற்றும் தொழிலாளர் சந்தை வெளிநாட்டு பணியாளர்களை பெரிதும் நம்பி இயங்குவதாகவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது எதிர்காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறையை தீவிரப்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கின்றனர். இந்த விவகாரம் ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேசிய வாக்கெடுப்பை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் முக்கிய அரசியல் விவாதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வேலையில்லா விகிதம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நிலவும் வேலையில்லா நிலை கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த அளவாக இருக்கிறது. புண்டெஸ்ஆம்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனப்படும் BFS வெளியிட்ட தகவலின்படி இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் சுமார் 2,66,000 பேர் வேலையின்றி இருந்துள்ளனர். இதன் மூலம் வேலையில்லா விகிதம் 2025ஆம் ஆண்டில் இருந்து 4.7% தற்போது 5.2% உயர்ந்தது. அதாவது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் சுமார் 26,000 பேர் கூடுதலாக வேலை இழந்துள்ளனர். இந்த அளவு 2021ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தின் ஆரம்பத்தில் பதிவான 5.8% வேலையில்லா விகிதத்துக்கு பின் காணப்படும் மிக உயர்ந்த நிலையாகும். இருப்பினும் BFS குறிப்பிட்டதன்படி இந்த உயர்வுக்கு பிறகும் சுவிட்சர்லாந்தின் வேலையில்லா விகிதம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகளை விட இன்னும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக அண்டை நாடுகளோடு ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்தின் நிலை இன்னும் சீரானதாகவே கருதப்படுகிறது. சமீப காலங்களில் உலக பொருளாதார மந்த நிலை, அதிகரித்த ஆற்றல் செலவுகள் மற்றும் நிறுவனங்களின் செலவு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் பல துறைகளில் பணி நீக்கங்கள் அதிகரிக்கின்றன. குறிப்பாக மருந்து, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் சில நிறுவனங்கள் பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ள நிலையில் வேலைவாய்ப்பு சந்தையில் அழுத்தம் அதிகரிப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் விலை அதிர்ச்சிகளும் தொடர்ச்சியான சுங்கவரி மற்றும் வர்த்தக பதற்றங்களும் நிலவிய போதிலும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எதிர்பார்த்ததை விட வலுவாக செயற்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. செகோ திங்கட்கிழமை வெளியிட்ட ஆரம்பகட்ட மதிப்பீட்டின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான GDP கடந்த ஆண்டின் இதே காலத்தோடு ஒப்பிடுகையில் 0.5% உயர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு தொழில்துறை மற்றும் சேவைத்துறை ஆகிய 2 முக்கிய பங்களிப்பு வழங்கியுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதிகரித்த எரிசக்தி செலவுகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அழுத்தங்கள் காரணமாக பல நாடுகள் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த வளர்ச்சி கவனிக்கத்தக்கது. குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் மற்றும் நிதிசார் சேவைகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த உதவியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் உலக சந்தைகளில் எண்ணெய் விலைகள் இன்னும் உயர்ந்த நிலையிலே இருப்பதும் சர்வதேச அரசியல் பதற்றங்கள் தொடர்வதும் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கலாம் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் தற்போது நிலைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் வரவிருக்கும் மாதங்களில் உலக பொருளாதார சூழ்நிலைகளை அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான பொது போக்குவரத்து திட்டங்கள் அந்த பகுதிகளில் வீட்டு வாடகை மற்றும் சொத்து விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்தி வருவதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. சொத்து சந்தை ஆலோசனை நிறுவனமான ஓஸ்ட் பார்ட்னர் வெளியிட்டுள்ள பகுப்பாய்வின்படி புதிய ரயில் மற்றும் பொது போக்குவரத்து இணைப்புகள் உருவாக்கப்பட்ட பகுதிகளில் குடியிருப்பு செலவுகள் வேகமாக அதிகரிக்கின்றன. குறிப்பாக சூரிச் மற்றும் ஜெனிவா கண்டோன்களில் புதிய ரயில் பாதைகள் அல்லது விரிவாக்கப்பட்ட பொது போக்குவரத்து சேவைகள் கிடைக்கும் நகராட்சிகளில் வீட்டு வாடகைகள் அதே போன்று ஆனால் போக்குவரத்து விரிவாக்கம் இல்லாத
இல்லாத பகுதிகளோடு ஒப்பிடுகையில் சராசரியாக 7.4% அதிகமாக இருப்பதாக ஆய்வு காட்டுகிறது. அதேபோல் இந்த போக்குவரத்து வசதிகள் கிடைக்கும் பகுதிகளில் சொத்து விலைகளும் சுமார் 6.8% அதிகமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய ரயில் இணைப்புகள் மற்றும் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகள் காரணமாக வேலைக்கு செல்வது எளிதாகி வாழ்க்கை தர மேம்படுவதால் அந்த பகுதிகளுக்கான தேவை அதிகரிப்பதாக நிபுணர்கள் விளக்குகின்றனர். ஆனால் இதன் விளைவாக மத்திய வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் நகர மையங்களுக்கு அருகில் வீடு வருவது மேலும் கடினமாக மாறக்கூடும் என்று கவலையும் அடைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த வாடகை செலவுகள் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும் நிலையில் புதிய போக்குவரத்து திட்டங்கள் அந்த அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swissthamilmedia.com-ஐ அணுகுங்கள். வணக்கம்.